பக்கம் பிக் பாஸ் ஜூலி வந்து தான் வாய்க்கு வந்தது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் வந்து போட்டித் தேர்வில் இப்படி பண்ணுறாங்க, தாப்பா போடுறது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மனசாட்சி இல்லாத மனிதர்கள்ட்ட நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தலைவரோட பேச்சு அவதூறாக திசை திருப்பும் போதும் அவர் வந்து ஏஐயில் பார்த்து தான் அழுதாருன்னு நீங்கள் சொன்னது கூட எனக்கு வலிக்கலையா? அதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அவரோட கண்ணீருக்கான காரணம் அதுக்கெல்லாம் மக்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் பரப்புகிற அந்த அவதூறுலாம் எடுபடாது. ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதியில் உட்காந்து அவதூறு பரப்புறீங்க, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. நம்ம தலைவர் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதையை புரியலைனா புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாவேகா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அந்த கதை உங்களுக்கு புரியாமல் ஏன் உங்கள் பசங்க போய் இப்போ வந்து காலைக்கு போய் புல்லு கொடுக்க சொல்கிறாரு அவங்க தலைவர்? ஆல்ரெடி 50 உசுறு போயிடுச்சு, இன்னும் 500 உசுறு போகணுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கதை புரியலை, மக்களோட எண்ண ஓட்டம் புரியலை, எதற்காண்டி அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி அவர் சொன்னாருன்னு தெரியலைன்னா தாவேக்கால நிறைய பேர் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. தெரியாமல் வாய்க்கு வந்தது உட்காந்து கேமரா இருக்குன்னு உட்காந்து பேசாதீங்க அப்படிங்கிறது ஜூலிக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட். சரி, அந்த கதையில் என்னதான் சொன்னார்? பெரிய கதையை நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. அந்த கதையில் ஒரு காளை இருக்குது. அந்த காளை கோபத்தில் இருக்குன்னு நினச்சி ஊர் பெரியவங்க கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் அந்த காளை கோபத்தில் இல்லை, அந்த காளை பசியில் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதனால தான் அந்த சின்ன பையன் போயிட்டு அந்த காளைக்கு தேவைப்படுற உணவு கொடுத்தான். உணவை கொடுத்தோன்னா அந்த காளை அந்த உணவை சாப்பிட்டுட்டு காம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மக்களுக்கு தேவை, உனக்கு என்ன தெரியும் மக்கள் தேவையை பற்றின்னு சொல்லி நான் சின்ன பையன் நான் புதுசாக வந்தவன் சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது முக்கியம் கிடையாது. இங்கே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அனுபவம் சம்மந்தப்பட்டது கிடையாது. அது இங்கேருந்து யோசிக்கிறது கிடையாது, இங்கேருந்து யோசிக்கிறது. இந்த விஷயம் எனக்கு நல்லா வரும். ஏன்னா நீங்களாம் மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து தேவை என்னன்னே புரியாமல் மக்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மக்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அந்த அரசியல் காலத்துக்கு வரும்போது என்னால் மக்களோட இணக்கமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்னுடைய அனுபவம் இங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த அனுபவம் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை நான் தவிடுபுடி ஆக்கிடுவேன் அப்படிங்கிறது தான் தலைவர் சொல்ல வர மாரல் ஆஃப் ஸ்டோரி. ஸோ அனுபவம் அப்படிங்கிறது இங்கேருந்து கிடையாது, அது இங்கேருந்து அரசியல் காலத்தை பொறுத்த வரையும். இங்கேருந்து வேணால் அதிகாரிகளை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அனுபவத்தை அடிப்படையில் ஒரு நல்லாட்சி நம்மளால் கொடுத்துட முடியும். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது முதல்ல இங்கேருந்து யோசிக்கணும், அதுக்கப்புறம் தேவைப்படுற ஃபண்டு தான் இங்கேருந்து யோசிக்கணுமே தவிர இங்கேருந்தே எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதா எங்கள் தலைவர் சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் போய் காலைக்கு புல்லு கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. மக்களோட தேவையை தெளிவாக புரிஞ்சுப்போம். மக்கள்